வணக்க நண்பர்களே, விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பட்ஜெட் 2026-2027 சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் பல புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் மக்கள் கவனத்தை குறிப்பாக ஈர்த்த அந்த டாப் 10 திட்டங்கள் என்னென்ன, அதனால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிறது சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். பேரை கேட்டாலே ரொம்ப புதுசாக இருக்குல்ல? ஆமாங்க, அரசு பள்ளிகளை சுத்தமாக வச்சுக்க இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தினமும் ஸ்கூலை சுத்தம் செய்கிறது, குடிநீர் வசதி, கழிப்பறை பராமரிப்புன்னு எல்லாத்தையும் உறுதி செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு தரப்போகிறாங்க. சூப்பர் சிஎம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அடுத்ததாக 9வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி திறன் பயிற்சி திட்டம். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் திறன் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் சொந்தமாக தொழில் தொடங்குகிற ஆர்வத்தையும் தூண்டவும் இந்த திட்டம் அறிமுகமாயிருக்கு. இதுக்காக அரசு 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விழிப்புணர்வு. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அவசியமான ஒன்று. பள்ளிகளில், கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் உருவாக்கப்பட இருக்கு. இதுக்கான உதவி எண் பார்த்தீங்கன்னா 10-5-8-1 எல்லா ஸ்கூல் கேம்பஸ்லையும் டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. இந்த திட்டத்துக்காக 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 7வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வீடு திட்டம். சொந்த வீடு அப்படிங்கிறது பல பேரோட கனவு. அந்த கனவை நனவாக்க முதல் வருஷத்திலேயே 3500 கோடி ரூபாய் செலவில் 70,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 6வது அறிவிப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. நம்ம ஊர் இளைஞர்களுடைய விளையாட்டு திறனை ஊக்குவிக்க விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் பிரம்மாண்டமாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது சிறப்பம்சம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்காக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 1700 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 4வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் வழங்கும் திட்டம். நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு இது ஒரு ஜாலி நியூஸ்னே சொல்லலாம். 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெறும் சைக்கிள் மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியோட கூடிய நவீன பிராண்ட் சைக்கிளை வழங்கப்பட இருக்கு. 3வது இடத்துல வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை. நம்ம விவசாயிகளுக்காக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசு விவசாயிகளுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். இது ரொம்பவே க்யூட்டான திட்டம்னு சொல்லலாம். விஜய் மாமா அப்படின்னு பாசமாக கூப்பிடுற குழந்தைகளுக்காகவே இந்த தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த திட்டம் அதுதான் திருமண உதவி திட்டம். அதாவது அண்ணனின் சீருன்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. பெண்களோட திருமண நாளான அரசு சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டுப்புடவையும் அண்ணனின் சீராக வழங்கப்பட இருக்கு. இந்த திட்டங்களில் உங்களுக்கு எந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களுக்கு நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.